அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மாமிசம் எதை குறிக்கிறது? இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாமிசம் என்றால் எதை சொல்லுகிறோம்? வேதத்தில் மாமிசம் எதை குறிக்கிறது? முதலாவது தேவன் சிருஷ்டிக்கும் போதே ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷனை தான் அவர் சிருஷ்டித்தார். மாமிச கண்களால் காண முடியாத ஆவிக்குள்ளாக ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். பின்பு பிசாசால் வஞ்சிக்கப்பட்டார்கள். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் அந்த சரீரத்திற்குரிய காரியத்தை இழந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்ததாக நீதியின்படி தேவன் அதற்கு நீதியின்படி நியாயம் தீர்த்தார். அப்பொழுது அவர்களுடைய சரீரம் கண்களுக்கு காணப்படாமல் ஆவியில் உண்டார்ந்த சரீரத்தை தேவன் என்ன செய்தார் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த தோல் தாங்க, இந்த தோல் தான் மாமிசம். உள்ள இருக்கிறது பரிசுத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கங்க. அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம தூக்கி போட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுவோம். ஏன் இந்த தோலை வேணான்னு தூக்கி போடுறோம்? அந்த தோலில் ஏதாவது தூசி இருக்குதா? அப்போ தூசி இருந்தால் அதை கழுவுனா போயிருமே. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த தோல் இதுதான் மாமிசம். நாம் எதை பார்த்தாலும் சரி, அந்த மேலே இருக்கிற தோல் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பது. ஆதாம் ஏவாளுக்கும் இந்த பூமிக்கு உண்டானவர்கள் என்று தேவன் ஆவியில் சிருஷ்டித்தார். ஆனால் அவர்கள் தேவன் வார்த்தைக்கு மீறி, அதாவது தேவனுடைய நீதியின்படி பார்க்கும்போது அதை இழந்தார்கள். அதனால் அவர்களுக்கு தோல் ஆடைகளை உடுத்தின பின்னாடி தான், இவர்களுக்காக ஒரு ஸ்கின்னு இது கொடுத்த பின்னாடி தான் அவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். இன்று நமக்கும் சரி, நமக்கு ஒரு அடையாளமே இந்த தோல் தான். இந்த தோல் இல்லைன்னா நமக்கு யாருக்குமே அடையாளம் கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிற சதை அது பரிசுத்தமானது. எப்போ பரிசுத்தமாச்சுன்னா, நம்முடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய சத்திய வார்த்தைகள், நம்ம எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை உள்வாங்கும் போது அங்கே என்னாகும் என்றால், அது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகிக்கொண்டே தான் இருக்கும். இப்போ அந்த மாமிசன்ற இந்த தோல் அதோடைய தன்மையை இழந்து போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்பழத்தை எடுப்போம். அந்த மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா, அது வாசனையை மோந்து பார்க்கும்போது நல்ல வாசனை இருக்கும்போது பழம் நல்ல அருமையான பழம்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா, வாசனை எங்கிருந்து உண்டானது? தோலில் இருந்தால், உள்ளே இருக்க பழத்தில் இருந்தா. இதுதாங்க நம்மளுடைய வேத வார்த்தையில் எந்த அளவுக்கு நம்ம உள்ள எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோடைய வாசனை, அதோட மகிமை வெளிப்படும். இங்கே மாமிசம் என்பதே வெறும் தோல் மட்டும்தான். எப்பவுமே சரி, ஒரு முத்தின பலாவுக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா வெயிலில் போடுவாங்க. அது பழுத்துருச்சான்னு எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியை எடுத்து உள்ளே குத்தி பார்ப்பாங்க. குத்தி பார்த்துட்டு அது அந்த குச்சியை வெளியே எடுத்து மோந்து பார்ப்பாங்க. அந்த மோர்ந்து பார்க்கும்போது அதோட வாசனை வச்சு தான் உள்ளே பழுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்முடைய காரியம் அதுதான். வார்த்தைகள் எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே போகுதுன்னா, தேவனோட வார்த்தை உள்ளே போக போக என்ன ஆகுனா,
மகிமை வெளிப்படும். எப்படி மகிமை வெளிப்படும் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரே, வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள் சொன்னாரே, அவர் சத்தம் எப்படி வந்தது, பட்டணத்துக்குள்ளே அவருடைய சத்தம் எப்படி வந்தது, அங்கு அவருடைய புறம்பான இருக்கிற தோல் அடையாளம் அல்ல, உள்ளே இருந்த வாசனையான சத்தியம் கனி, அந்த கனி தான் அவருக்கு உள்ளாக இருந்த அந்த கனி தான் வெளிப்பட்டது. அது மகிமையாக வெளிப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே காரியம்தான். நமக்குடைய காரியம் எதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா, இந்த மாமிசத்தில் மரித்தீர்கள்னா, சில பேரை நம்ம பார்ப்போம், வெளிப்புறத்தில் பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் உள்புறத்தில் தீமையான எண்ணங்கள் குணங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம அநேகரை சொல்லுவோம், ஆளை பார்த்தா நல்லவரை தெரிஞ்சார், ஆனால் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கிறாரேன்னு. இதெல்லாம் எப்போ மாறும் என்றால், நம்ம வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு ருசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இது மாறும். சில பேர் வெளியில் பார்த்தா பார்க்குறதுக்கு வெறுக்கக்கூடிய காரியத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களிருந்து புறப்படுகிற ஜீவ வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அநேகருக்கு அந்த உள்ளேருந்து வர்ற அந்த வார்த்தையை வச்சு தான் அவங்களுக்கு மரியாதையே கிடைக்கும். அதை தான் இந்த வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மாமிசம் என்பது எதை குறிக்குதுன்னா நம்ம மேலே இருக்க தோல் தான். சரி, இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.